எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 5:17 நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். வசனம் சொல்லுது கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மெசேஜ் இதுதான். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மெசேஜ்க்கான ஒரு டாபிக் டைட்டில். இப்போ நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தனித்தனியா உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன அப்படின்ட்டு கேட்டேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஏதோ ஒன்று சொல்லிடுவீங்க. இதுதான் கர்த்தர் நீ இந்த மாதிரி நடத்துறாரு, இந்த மாதிரி அழைச்சிருக்கிறாரு, நான் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கு, எனக்கு இருக்கிற பொறுப்பு எது, எனக்கு இருக்கிற பாரம் எது அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே உங்களை குறித்து சொல்லிடுவீங்க. ஆனால் இங்கே தனிப்பட்டு அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம்னு சொல்லி அதை மையப்படுத்தி பேசாம பொதுவான தேவனுடைய சித்தம் என்ன, மனிதர்கள் மேல தேவன் வச்சிருக்கிற பொதுவான சித்தம் என்ன. ஏன்னா அந்த பொதுவான சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாம எல்லாரும் கூட்டமா அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்கிற ஊழியத்துல அந்த பொதுவான சித்தம் நிறைவேறணும், நிறைவேறும். அப்ப அந்த பொதுவான சித்தம் என்ன, தேவன் என்ன நோக்கத்தை மனிதர்கள் மேல வச்சிருக்கிறாரு, என்ன நோக்கத்தை வச்சு நம்மளை அவர் அழைத்திருக்கிறாரு, நம்மளை போல மற்றவர்களை அவர் அழைத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். அப்படியே பைபிளை பரட்டினீங்கன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்துல 28வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் அகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதல்ல கர்த்தர் மனிதனை படைச்சிட்டார். மேல் வசனம் படிச்சு பார்த்தோம்னா தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மனிதர்களை படைச்சிட்டு ஆணும் பெண்ணுமாக மனிதர்களை படைச்சிட்டு கர்த்தர் அடுத்ததாக சொல்ற காரியம் இந்த வசனம் தான். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, நீங்கள் பலுகி பெருகுங்க அப்படிங்கிறது தான் தேவன் மனிதர்களை படைத்ததுக்கு அப்புறமா தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வேலை, அல்லது இப்ப நம்ம சொல்ற மாதிரி சொல்லணும்னா அழைப்பு, ஊழியம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அவங்கள படைச்சிட்டு அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வேலை நீங்க பலுகி பெருகணும் அப்படின்னு சொல்லி. இதுதான் மனுக்குலத்தின் மேல இன்னைக்கும் இருக்கிற தேவனுடைய சித்தம்னு சொல்லலாம். இன்னைக்கும் மனுக்குலத்தின் மேல தேவனுக்கு இருக்கிற சித்தம் இந்த பலுகி பெருகணும் அப்படிங்கிறது தான். அந்த பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல பலுகி பெருகணும் அப்படிங்கிறது மாம்சத்தை மையப்படுத்தி தான் இருந்துச்சு. அவங்கள தேவன் படைக்கிறாரு, ஆணும் பெண்ணுமா படைக்கிறாரு. அவங்கள படைச்சதுக்கு அப்புறமா அவங்கள நீங்க பலுகி பெருகுன்னு சொல்ற. அதனுடைய அர்த்தம் என்ன, நீங்க பெருகணும். 2 பேரை கர்த்தர் படைச்சிருக்கிறாரு, இந்த 2 பேர்ல இருந்து அடுத்தடுத்து சந்ததிகள் உருவாகணும், அடுத்தடுத்து மனிதர்கள் பிறக்கணும் அப்படிங்கிறது தான் தேவன் அவர்களுக்கு சொல்ற முதல் காரியமா அங்க இருக்குது. அதை தாண்டி கீழே நிறைய போட்டிருக்கீங்க. பூமியை நிரப்புங்க, கீழ்படுத்துங்க, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் எல்லா ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், இந்த பலுகி பெருகுங்கள் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்ப நமக்கு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்ல இருக்கிற நமக்கு இந்த பலுகி பெருகணும் அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்லாமலேயே உங்களுக்கு புரியும். அவர்களை போல நாம மாம்சத்துல பலுகி பெருகணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நாம மாம்சத்தின்படி எப்படி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லி பெருகிட்டே போனாங்களோ அதே போல நம்ம பெருகணுமான்னு கேட்டா நமக்கு அந்த அர்த்தத்துல பலுகி பெருகுதல் சொல்லப்படாம நாம ஆவிக்குரிய ரீதியில நாம பலுகி பெருக வேண்டியது அவசியமா இருக்குது. அதுதான் நம்மை குறித்த அல்லது ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தை குறித்த தேவனுடைய முழு சுத்தமா இருக்குது. அப்ப இதுவும் அதுவும் அவர்களுக்கு சொல்லப்பட்டதும் நமக்கு சொல்லப்பட்டதும் வேற வேறையும் கேட்டா வேற வேற கிடையாது. அதுவும் இதுவும் நல்லா பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வரும். ஏன்னா தேவன் பூமியை படைக்கிறாரு. அந்த அந்த ஹிஸ்டரி எல்லாம் உங்களுக்கு நான் ரொம்ப விளக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாரு, ஏன் மரிச்சாரு, அதெல்லாம் நம்ம ரொம்ப விளக்க வேண்டாம். அப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஆபிரகாம் கர்த்தர் வாக்கு பண்றாரு, உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், சந்ததிக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஈசாக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் சந்ததிகள் பிறந்து அதுல கிறிஸ்து வராரு. அந்த கிறிஸ்து மூலமா நாமும் வந்திருக்கோம். இப்ப நாம வர்றதுக்காக தான்
கிறிஸ்து வரணும், கிறிஸ்து மூலமா நாம வரணும், ஒட்டுமொத்த உலகம் கிறிஸ்துவுக்குள்ள வரணும். இதுக்காக தான் ஆபிரகாம் கர்த்தர் வாக்கு பண்றாரு. இது உங்களுக்கு நான் பலமுறை பேசியிருக்கிறேன், உங்களுக்கு அதை பத்தி விளக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்கான்னு கேட்டா கிடையாது. ஈசாக்கு வழியா கிறிஸ்து தான் அங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து பிறந்து கிறிஸ்து மூலமா நாமெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரப்படணுங்கிறது தான் தேவனுடைய பெரிய திட்டம் இருந்துச்சு. அதேதான் இங்க ஆதாம்க்கு ஏவாளுக்கும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அதுதான். அப்ப இப்ப நமக்கு இருக்கிற காரியம் வந்து நம்ம பழகி பெருகணும் அப்படிங்கிறது ஆவிக்குரிய ரீதியில நம்முடைய ஆவிக்குரிய சந்ததி வந்து நம்ம மூலமா வந்து பெருகணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய காரியமா இருக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து ஊழியம் பண்றோம். அழைக்கப்பட்ட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பாரத்தோடு கூட அந்த கிறிஸ்துவின் ரட்சிப்புன்னு சொல்றாங்க. ஸோ இங்க நம்ம ரட்சிப்பு வந்து நம்மளோட கூட நின்றாம அந்த ரட்சிப்பு நம்மையும் தாண்டி கடத்தப்பட வேண்டிய காரியமா இருக்குது. நாம எப்படி கிறிஸ்துவை அறிந்து கொண்டு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் இன்றளவும் உருவாக்கிட்டு இருக்கிறோமோ, நம்ம மூலமா இன்னும் மற்றவர்கள் உருவாக்கப்படணும். நாம மாத்திரம் ரசிக்கப்பட்டு நம்ம மாத்திரம் பரலோகத்துக்கு போற காரியம் இங்க கிடையாது. நம்மளை தாண்டி நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு போல நம்ம மூலமா அந்த ரட்சிப்பு வந்து அடுத்து அது வந்து கடத்தப்பட்டு ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய பழுகி பெருகின ஒரு கூட்டம் தேவனுக்கு தேவை. அந்த கூட்டத்தை தேவன் வந்து பரலோகத்துக்கு எடுத்து போவது தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்ப நம்மை குறித்த தேவ சித்தம், பொதுவான சித்தம் வந்து நம்ம என்னதான் தனித்தனியா இப்படி அப்படின்னு ஊழியங்கள் பண்ணாலும், பல சபைகள் இன்னைக்கு குறித்திருந்தாலும் எல்லாருடைய இலக்கும் இதுதான். எல்லாருடைய இலக்கும் பழுகி பெருகணும். தேவன் எல்லாருமே வச்சிருக்கிற இலக்கு ஆவிக்குரிய ரீதியில நம்ம வந்து பழுகி பெருகணும். தேவனுக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த கூட்டம் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்படணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய இலக்கா இருக்குது. ஸோ இங்க அழைக்கப்பட்டதுல இருந்து பழுகி வாக்குத்தத்தம் என்னன்னா, நீங்க வாக்குத்தத்தம் அல்லது கட்டளை, நீங்க வந்து பழுகி பெருகணும் அப்படிங்கறது அங்க காரியம். அப்ப அழைக்கப்பட்ட மனிதன் அங்கிருந்து பழுகி பெறுகிறது. இந்த இந்த இடத்துக்குள்ள இந்த அழைக்கப்பட்ட மனிதன் சில காரியங்களை கடந்து போக வேண்டியது இருக்குது. அது என்ன காரியம்னா, நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். முதல்ல ஆதாம் ஏவாள்கிட்ட கர்த்தர் பழுகி பெருக சொன்னதுக்கு அப்புறமா அவங்க ஒரு சோதனையை சந்திக்கிறாங்க. ஒரு மனிதன் அழைக்கப்படுறான். அவன் மேல இருக்கிற தேவனுடைய பொதுவான சித்தம் வந்து நீங்க பழுகி பெருகணும் அப்படிங்கிறது. இந்த பழுகி பெறுகிற இடம், அதை நோக்கிய பயணம் அல்லது அதை அடையிறதுக்கு முன்னாடி அந்த மனிதன் கடந்து போக வேண்டிய பாதைகள்ல முக்கியமா இருக்கிற ஒண்ணு வந்து, முதல்ல அவன் வந்து சோதிக்கப்படுறான். ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பலம் வந்து அங்க சோதனை வைக்கப்பட்டது. அந்த சோதனை அவங்க சந்திக்க வேண்டியதா இருந்தது, சோதனை அவங்க தாண்ட வேண்டியதா இருந்தது. அதே போல நீங்க நல்லா யோசித்து பாருங்க, ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு முன்னாடியும் சில சோதனைகள் இருந்திருக்கும். இதே போல விழுந்து போறதுக்கு ஏதுவா அல்லது பாவத்துக்கு அடுத்த காரியம், இது போன்ற சோதனைகள் தேவன் விளக்கின காரியம் நம்ம முன்னாடி வந்து நின்றுருக்கும். இதை வந்து நம்ம எல்லாரும் தாண்டி இருப்போம். இதை யாரும் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நமக்கு சில சோதனைகள் வந்து இருந்திருக்கும். அது நம்மளும் வந்து அதுல சிலர் விழாம தாண்டி இருக்கக்கூடும், சிலர் வந்து அதை விழுந்தும் எழுந்தும் அதை வந்து தாண்டி இருக்கக்கூடும். ஸோ இப்படி ஒரு சின்ன காலம் இப்படி இருந்திருக்கும். ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம எதையெல்லாம் விட்டு வந்தோமோ அது மறுபடியும் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு முன்னாடி வந்திருக்கும். பழுகி பெறுவதற்கு முன்னாடி அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் முதலாவது இப்படிப்பட்ட ஒரு சோதனையை, பாவத்துக்கு அடுத்த ரீதியில ஒரு சோதனையை வந்து சந்திக்கப்பட வேண்டியதா இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது ஒரு சூழ்நிலையை அவன் கடக்க வேண்டியதா இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு